வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோகனட் பர்ஃபி. ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சாஃப்டாக கோகனட் பர்ஃபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நாம் வறுத்தெடுத்துக்கணும். லைட்டாக வறுக்கணும், ரொம்ப ப்ரௌன் கலர் வராமல் இதோட ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நாம் இதை வறுத்தெடுத்துக்கணும். பாருங்க, நமக்கு நல்லா வறுபட்டாச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். சிம்மிலே வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கணும், இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கும். இனி இதில் 1 கப் அளவுக்கு நாம் சுகர் சேர்த்துக்கலாம். இனி இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நாம் இந்த சுகர் கரையதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இனி இது சிம்மிலே இருந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இனி இதில் நாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்மளோட கோகனட் பர்ஃபியை எடுத்து வச்சிடலாம். இதை இந்த மாதிரி நம்ம லெவல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லெவல் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இனி இது செட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ இது ஓரளவு செட் ஆகியாச்சு. ரொம்ப செட் ஆனால் நமக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவு செட் ஆனோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட கோகனட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.